ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரைத்த நடராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எளிவகையான உடற்பயிற்சியில் உடல் எடை குறிப்பு மற்றும் உடல் கட்டமைப்பு பயிற்சி பார்க்க போகிறோம். 28வது எபிசோடு. இந்த எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னடா அது ஒரு எல்லாம் வித்தியாசமாக பண்ணுறான்னு நினைப்பீங்க. நம்ம பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் உடலை ஃபிட்னஸாக வச்சுருக்கணும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடும் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா பிரச்சனை சொல்ல வேண்டியதே இல்லை. உலகமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி இயற்கையாக நம்ம உடற்பயிற்சி செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நான் பேசுறதை விட நம்ம பயிற்சிக்கு போகலாம். இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை வச்சு 2 எபிசோடு எடுத்திருக்கோம். இன்றைக்கி 3வது எபிசோடு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மரம் தான். இந்த மரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியாது. இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். இது வலுவாக இருக்கக்குள்ளே நமக்கு என்ன இதோடைய வலுவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் சக்ஸஸாக பண்ணலாம், நம்பி கூட செய்யுங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஃபேட்டாக இருக்கீங்களும் சரி, லீனாக இருக்கீங்களும் சரி, இப்படி நிற்கிறோம், மரத்தை சார்ந்து நின்றுக்கிறோம். மரத்தை சார்ந்து நின்றுட்டு பார்த்தீங்கன்னா காலை ஓரளவுக்கு ஓப்பன் வச்சுக்கோங்க. ஓப்பன் வச்சுக்கிட்டு பாருங்கள், அப்படியே கீழே வந்து மரத்தை கேட்ச் பண்ணிக்கலாம். கேட்ச் பண்ணி குமிஞ்சு கீழே ஒரு கை கீழே தரைக்கு போகலாம், அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வரலாம். காலம் மடைக்கு கூட செய்யலாம், தப்பு இல்லை. மறுபடியும் பாருங்கள், அப்படியே நிமிர்ந்துக்காங்க. அது ஒரு மூமெண்ட்டு. அடுத்தது பாருங்கள், சேம் இதே தான். அதே மூமெண்ட்லேயே மறுபடியும் என்ன பண்ணுறோம், கீழே குமிஞ்சு பாருங்கள், அடியில் மரத்தை கேட்ச் பண்ணிக்கிறோம், மறுபடியும் நிமிர்ந்துக்கிறோம். அப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள். எந்த டைரெக்ஷன் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும், நிமிர்ந்துக்கிறோம். அப்படி பாருங்கள். இந்த மாதிரி குமிஞ்சி நம்ம இது பண்ணக்குள்ளே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகும். அப்போது அழுத்த ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த அழுத்தம் கொடுக்குறது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் அது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கீங்க, இதை ஸ்லோவாக பண்ணணும். ஸ்லோவானா பாருங்கள், உங்களால் முடியாத இல்லை. காலை நல்லா எந்தளவுக்கு உங்களால் ஓப்பன் வைக்க முடியுதோ அந்தளவுக்கு வச்சுக்காங்க. காலை கச்சமாக வச்சு உடம்பை கொண்டு வந்து கேட்ச் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இப்படி பிடிச்சி நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த லெவலில் வச்சுக்கிட்டு கையை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே இருக்குங்க. அப்படி பாருங்கள், இப்படி வரலாம், அப்படி நிமிர்றது. இந்த மாதிரி ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்க, இப்படி வரலாம். ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் நம்ம நின்றுட்டு அடி பாகத்தை பிடிச்சி நம்ம பண்ணுறதை பார்த்தோம். ஓகே, அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் நம்ம ஜஸ்ட் அளவுக்கோ அல்லது நம்ம ஸ்டொமக் அளவுக்கு கை வச்சுக்கிறோம். மரத்தை நல்லா பிடிச்சிக்காங்க. பிடிச்சி பாருங்கள், புஷ்அப்ஸ் மெத்தடில் 1 அப்படி பாருங்கள், இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. அடுத்தது பாருங்கள், சிட் பண்ணுறீங்க. அப்போது ஒரே டைம் நம்ம பார்த்தோம்னா 3 வகையான பயிற்சி பண்ணுறோம். இது பாருங்கள், 1 உட்காந்துட்டோம், 1 நிற்கிறோமா, 1 2 உடம்பை குமிக்கிறோம், நல்லாவே ப்ரெஸ் பண்ணுங்கள். இது 2 அடுத்து பாருங்கள், 3 அப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், 1 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், 3 அடுத்து பாருங்கள், மறுபடியும் நிற்கிறோம், அப்படி 1 2 3 அப்படி பாருங்க, ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் கை வச்சு அந்த மாதிரி பவராக செஞ்சுக்கலாம். அகைன் பாருங்கள், 1 2 3 அப். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபிட்னஸ் இதில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி உட்காரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற அந்த மசில்ஸ்லாம் தேவையில்லாத அந்த சதையெல்லாம் குறையும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கொழுப்புகள்லாம் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையை அந்த ஃபோர்ஸ் நம்ம வச்சு இது பண்ணக்குள்ளே அழுத்தம் கொடுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் இருந்து இந்த பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் அதில் கிளியர் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்க பண்ணலாம், வெயிட் லாஸ் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், சேம் இதே மாதிரி தான். இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கையை நம்ம மரத்தில் வச்சுக்கிறோம், இன்னொரு காலை ஒரு கால் கீழே, ஒரு கை மரத்தில், ஒரு கை கீழே, அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா இது பண்ணிவிட்டு பாருங்கள், மரத்தை இழுத்து காலை வச்சு இழுக்கிறோம். இழுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கும். அப்போ பாருங்கள், 1 அப்படி வந்துடும், 2
இல்லை உங்களால் ஒரு கையில் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 2 கையும் வச்சுக்கலாம். பாருங்கள் 1 2 3 காலை மடக்கி கூட செய்யலாம், தப்பு இல்லை. 4 5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதே தான் இப்போ ஆப்போசிட் காலை எடுத்து வச்சு பண்ணுறோம். சேம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கவுண்ட்டு அல்லது 10 கவுண்ட்டு தான் கொடுப்பேன். நீங்கள் செய்கிறது ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு 20 டைம்ஸாக செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். பாருங்கள் 1 2. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய முட்டியை உங்களால் நம்ம ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்க, மரத்தை போய் டச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக ஃபிட்னஸ் எதிர்பார்க்கலாம். 3 4 5. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வச்சு நிறுத்தக்குள்ள இந்த பகுதி பாருங்கள் ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்குது. இந்த பகுதி ஃபுல்லாக நம்ம ஏற்றி செய்யக்குள்ளே நம்ம தொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இது. இந்த மாதிரி பயிற்சி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம செய்யக்குள்ளேயே நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு. எங்களுடைய இந்த SKN சேலம் கரைத்தல் யூடியூப் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய இத்தனை நிறைய எபிசோட் போயிட்டுருக்கு. அத்தனை எபிசோடையும் நீங்கள் பார்க்கணும் அல்லது நண்பர்களுக்கு ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகார்டில் இருக்கிற லிங்க்கில் போய் பாருங்கள். அனைத்து வகையான எபிசோடுகளும் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கரைத்தல் ராஜ்.